என்னம்மா தமிழ் வந்துட்டாளா எப்படி? இல்லத்த, ஸ்டேஷனுக்கு போனவா இன்னும் வரல. நீங்க அவளை பார்க்கலையா? அவ ஏதோ அவங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டயும் பேசிட்டு இருந்தா. சரி வரட்டும்னு வந்துட்டேன். ஆனா மதனு தமிழ் வீட்டுக்கு கிளம்பியாச்சுன்னு சொன்னானே, இன்னும் வரல தமிழ்? இல்லையத்த, அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே. இன்னும் வரலையா? எங்க போயிருப்பா? ஒருவேளை எங்க ஆபீஸ் விஷயமா வெளியில போயிருக்காளே என்னமோ. சும்பகலி, என்னங்க? கொஞ்சம் காப்பி போடுமா? போட்டு தரேங்க. ஐயா மதனே, என்னங்கம்மா? தமிழ் கிளம்பிட்டான்னு சொன்ன. ஆமா, கிளம்பிதான் ஒரு மணி நேரம் இருக்குமா. நானே வீட்டுக்கு வந்துட்டேனே. அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே. வேற எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? செம்பகலி, ஓய்ந்து சொல்லிட்டு போனாங்களா? இல்லையங்க, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரி, வேற எங்க போவாங்க? நான் இப்ப ஸ்டேஷன் தானே போறேன். எத்தனை மணிக்கு கிளம்புனாங்கன்னு கேட்க. சரி, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். நேரட்டு செம்பகலி கொஞ்சம் காப்பி தாமா. இருக்குங்க. எங்க போயிருப்பா? எங்க போனான்னு தெரியலையே. அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்ப அந்த வழியா தானே போறேன். சீக்கிரம் வர சொல்றேன். சரியா? என்னங்க சீனி காணுமான்னு பாருங்களேன். போதும் பாரு, யாத்தையும் தேவையில்லாம எதுவும் பேசாத. சரிங்க. அந்த காதம்பரி கிட்ட எல்லாம் சரி சம சண்டை போட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. சரிங்க. அவளுக்கு இருக்குதே, என்னென்ன வேலையெல்லாம் பாத்துருக்கா தெரியுமா? சரி, அங்க பக்கத்து ஹால்ல தான் இருக்காங்க, பேசாதீங்க. எல்லா பிள்ளைகளும் நிம்மதி இழந்து இருக்குதுல்ல. என்னம்மா என்ன? சீக்கிரம் முன்ன ஹாலுக்கு வாங்கல. ஏன் என்னாச்சுடி? எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஹாலுக்கு வாங்க. செம்பகலிக்கா நீங்களும் வாங்க. என்னாச்சுடி? ஏன் பதறுத? ஐயோ சீக்கிரம் வாங்க. என்ன இத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா காதம்பரி? இங்க பாருங்க, அவ என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கா நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நாமெல்லாம் அவசரப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிட கூடாது. அவ என்ன விஷயத்துக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது பண்ணலாம். அதனால அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? அவ என்ன பேசினாலும் சரி, அவ என்ன செஞ்சாலும் சரி, நாம எல்லாம் பொறுமையா இருக்கணும். அதான் சரித்த, அதான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. அதுவும் சரிதான், கொஞ்சம் பொறுமையா போறதுல தப்பு இல்ல. பாத்துக்கலாம். சரி வாங்க, முன்ன போய் பாப்போம். சீக்கிரம் வாங்க. தமிழே, என்னங்க நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நக்கலே? சத்தியமா உன்னை பார்க்கலன்னு தான் வந்தேன். உன் ஞாபகமா இருந்தது, சரி உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி உள்ள வாங்க. நானும் சாப்பிடல. நம்மள சான்ஸ் ஆடுமா? இன்னும் சாப்பிடலையா? எங்க போயிருந்தா? இல்லங்க, ஆபீஸ்க்கு தான். ஆபீஸுக்கா? இந்த ட்ரெஸ் போட்டு போக மாட்டியா? இங்க இருக்க பிரச்சனையில எங்கங்க மேக்கப் பண்ணலாம் தோணுது. அதான் சும்மா போயிட்டு வந்தேன். ஓ சரி சரி சரி, நான் நம்ம ரூமுக்கு போறேன். நீ அங்க சாப்பாடு கொண்டுட்டு வரியா? சரிங்க, 2 பிளேட்ல போட்டு கொண்டுட்டு வரேன். நீங்க அங்க போங்க. பாரு, இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் எதுவுமே பெருசா எடுத்துக்காதுன்னு. அதான் நீங்க இருக்கீங்களே, பரவ என்ன? எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கவே இல்லை தமிழ். இது நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க. நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு தாங்க. ஆனா வந்திருக்கவ ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குது. அவ பேச்சும் அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீங்க வீணா குழப்பிடாதீங்க, உள்ள வாங்க. எனக்கு ஒண்ணு நினைச்சுதான் பயமா இருக்குது. நீ எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள வாங்க. ஏக்கா, நல்லா வளர்ந்துட்டா பாப்பா. ஆள் எப்படி இருக்கா பத்தியா? மகாராணி மாதிரி. யாரு? காதாம்பரி பெத்ததாச்சே, அப்படிதானே இருப்பா. அது என்னமோ உண்மைதான். என்னால நம்பவே முடியல. மாமா, எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது மாமா. அதுக்கு என்னடா மாமா, நீ இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன். ஓகே மாமா, எனக்கு எப்ப இங்க போகணும் போல இருக்குது. சுத்தமா இங்க பிடிக்கவே இல்ல மாமா. அதுவும் இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எதுக்கு இங்க போனோம்? உனக்கு என்ன? இந்த வீடை மாத்தி அமைக்கணும், அவ்வளவுதானே? அம்மா மாத்தி அமைச்சுதாரே. தேங்க் யூ மம்மி. மாமாவே உனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். போதுமா? உனக்கு என்னென்ன மாத்தணும்னு சொல்லி நான் மாத்தி தரேன். எனக்கு இங்க இருக்க யாரையுமே பிடிக்கல, எல்லாரையும் மாத்திருங்க மாமா. மாமா, என் கல்யாணத்துக்கு அமெரிக்கால இருந்து வாரேன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இங்க தங்கிக்கிட மாட்டாங்க மாமா. அதுக்கு என்ன? அதுக்கான ஏற்பாடையும் மாமா பாக்குறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? அஜயா, அஜய் எதுக்குங்க இங்க வந்திருக்கா? இவங்க வீட்டை ரெண்டாக்காம போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு இங்க என்ன வேலை? எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க நோக்கம் நம்மள கோபப்படுத்தி பாக்குறது. கோபம் மட்டும் படாதீங்க. இவனுக்கு இந்த வீட்டுல என்ன சொல்லின்னு கேட்டேன். செம்பகவல்லி, என்னங்க? இந்த ரூம பெட்ரோல் போட்டு கழுவி. ஏங்க நீங்க போங்கங்க. நான் சொல்றேன்ல, இந்த ரூம பெட்ரோல் போட்டு கழுவி. கொண்ட கிருமி எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். ஆமாமா, டெட்டால் போட்டு கழுவணும். அல்ல வால் வச்சு அடிச்சு கழுவணும். சரிங்க, நான் கழுவுறேன், நீங்க போங்க. என்னம்மா, உனக்கு இந்த வீடு பிடிக்கல அவ்வளவுதானே? இதை இடிச்சு தர மட்டமாக்கிட்டு இதை விட பெரிய வீடா கட்டித்தாரே மாமா.
அக்கா பிள்ளைக்கு இல்லாததா? ஆமா, அந்த அஜய் வீட்டை இடிச்சு பெரிய பங்களா போட்டு கொடுப்பாங்க. ஏய், இந்த ஏ ஓயின தொலைச்சிருவன் தொலைச்சி. நீங்க எதுக்கு கண்டவங்களா அந்த வீட்டுல விடுறீங்க? என் தம்பி கண்டவன், நீங்களாம் சொந்தமா? கண்டதுகளே இந்த வீட்டுல இருக்கும்போது இது என் தம்பி. இவனுக்கு இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்குது. யார் வீட்டுல யார் உரிமை கொண்டாடுறது? அடுத்த சத்தி ஆட்டை போட்டே பழகிட்டாவல்ல, அதான் இதையும் ஆட்டை போடலான்னு பாக்குறவ. அதுங்க நடக்காது. உன்னை குமார் பொண்டாட்டின்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல சோட்ல குடுத்துருவேன். எங்க கைய வைங்க பாப்போம். நீங்க அடிக்கும்போது என் கையை புளியாங்க பறிக்குமா? குமார் பொண்டாட்டின்னு பார்க்க வேண்டாம், மீனா குட்டின்னு பாருங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. நான் வந்திருக்க வேலை மட்டும் முடிட்டோம். அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் இருக்குது. நீ எப்படி என் தம்பி கூட சேர்ந்து வாழ்றன்னு நானும் பாக்குறேன். என்னாச்சுது? வாடா என் பாசக்கார தம்பி. உன் பொண்டாட்டிக்கு வாய் ரொம்ப நீளுது. சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையா இருன்னு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த வீட்டை இடிச்சிட்டு உங்க அக்கா மகளுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்க போறாங்களாம். யார் வீட்டை யார் இடிக்கிறது? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அவ ஏதோ கோத்த சொல்லிட்டாக்கா, விட்டு தள்ளு. அவளை கொஞ்சம் அடக்கி வை. இல்ல அவ வாயில ஒரு பல்லு இருக்காது. அக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டோம்லாக்கா. என்னங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்க? நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உன்னை பொறுமையா இருக்க சொன்னேன். லேய், என்னல அவளை பேச விட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்க? சொக்கலிங்க பேரனால நீனா? அவர் கம்பியா என்ன, அவர் தோச்சா என்ன, அவர் பேர் என்ன வெளியில சொல்லிட்டு இருக்காத. போதுமா? உன்னால அவ என்ன பேசுதா பாரு. திருப்பிச்சு வாங்க வேண்டியதானே? ஆம்பளை தானே? சரிக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுக்கா. ஆமா, அஜய் இதுக்கு இங்க வந்திருக்கான். அஜய். என்ன குமாரி, நீ கூட என்ன மறந்துட்டல்ல? உன்கிட்ட ஒரு தம்பி மாதிரியா பழகுன்னு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தேன். கடைசி நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல? இல்ல அஜய், அது சரி பாத்துக்கலாம். வாய நம்ம வெளியில போய் பேசலாம். ஏன் நான் இங்க நிக்க கூடாதா? எனக்கு இந்த வீட்டுல நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இது நம்ம அக்கா வீடு, நான் நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? எந்த நோக்க வீடு? குமாரே, உன் பொண்ணு வாயை அடக்கி வை. ஆமாடி, இது ஏன் வீடு தான். இப்போ என்ன பண்ணுங்க? இந்த வாடி போடி நீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன வீட உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க வீடு நீங்க கெஸ்டா வந்தா கெஸ்டா எழுதிட்டு போங்க. அது என்ன வீட்டை உரிமை கொண்டாடுறது? இங்க பாருக்கா, நீ தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க. வாடா சித்தி மகனே. கெஸ்டா வந்தா கெஸ்டா இருந்துட்டு போ. இந்த வீட்டை உரிமை கொண்டாடுறது, வீட்டுக்கு சண்டை மூட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். ஆமா, இந்த அஜய் இருக்கு இங்க வந்திருக்கான். இவனுக்கு எங்க வீட்டுல என்ன சொல்லி அவனை வெளியே அனுப்புங்க. அவன் யார் தம்பி? இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியவன் நான். ஆனா இது எங்க வீடு. எங்க வீட்டுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நாங்க. உனக்கே இந்த வீட்டுல இடம் இல்ல, இவனுக்கு என்ன வந்தது? ஓ, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இந்த வீட்டை என்ன ஆளுக்கெல்லாம் உரிமை கொண்டாடுறீங்க? இது என் வீடு. ஏக்கா, எதுக்குக்கா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னல, உனக்கு எதுவுமே தெரியாது? இவனுக்கு எங்க நிக்கும்? அம்மா எதுக்கு இவன் வந்திருக்கா? ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிரும் போலுக்க. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு செகண்ட் இந்த அஜய் இங்க இருந்தோம், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. நீ என்கிட்டே சண்டை போடு, நான் என்ன பண்ணட்டும்? ஒன்ன மாதிரி நானும் அதிர்ச்சியா நிக்க. எனக்கும் தெரியுது இவன் இங்க வந்தா என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கும் தெரியும். நான் என்ன பண்ணட்டும்? வீரப்பெல்லாம் பொம்பளைட்ட காட்ட தெரியுதா? அவங்கிட்ட காட்ட வேண்டியதானே? அஜய் வாய, நம்ம வெளியில போவோம். தேவையில்லாம பிரச்சனை வரும். நீ வாய. ஏன் குமாரி, நாங்க இருக்க கூடாதா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பக்கத்துல தானே உன் வீடு, அங்க வாய பேசிக்கலாம். இல்ல குமாரி, அப்படிலாம் பயந்து போக முடியாது. எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? இவன் என்ன உரிமை பேசிக்கிட்டு இருக்கான்? இவனை கொழுத்த பிடிச்சி வெளியே தள்ளுங்க. கொழுத்த பிடிச்சி வெளியே தள்ளினா ஒண்ணுதான் முதல்ல தள்ளணும். அப்படி பார்த்தா உங்களதான் கொழுத்த பிடிச்சி வெளியே தள்ளணும். ஒண்ட அந்த பிடாரி முழுசு ஆட்டைப்பட்ட கதையா இருக்குது. குமாரே, இந்த காதாம்பரியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவளை அடக்கி வை, இல்லன்னா நீ சேர்ந்த உடனே கட்டிட்டு வரும். சரிக்கா, அவ எதுக்கு பேச போறா? இந்த அஜய போ சொல்லு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஓ, பொண்டாட்டி தாசனா நீ? அப்படி இல்லக்கா, அஜயால நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அது இந்த குடும்பத்துல வேண்டாம், அம்மாவுக்கும் பிடிக்காது. அந்த அண்ணக்கிரிக்கு புருஷவழி ஆட்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு புருஷனாலே பிடிக்காது. என்ன அவ சுதந்திரமா இருக்க முடியாதுல்ல? என்ன வாட்டி எங்க அத்தை பத்தி ஏதாவது பேசுறீங்க? ஐயோ தமிழா, ஐயோ தமிழக்கா, ஐயோ தமிழ் எதுக்கு இப்ப இங்க வந்தா? தமிழே, இன்னொரு வாட்டி அவளை பேர சொல்லி கூப்பிட்டா தோல் லட்சம் தொலைச்சி. நீ உள்ள பா தமிழே. சரிங்க. தமிழே, ஏஜே வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவனுக்கு என் கையால அஞ்சாறு போட்டாதான் திருந்துவான் நினைக்க. இன்னொரு வாட்டி தமிழ்னு சொன்ன தமிழே. ஐயோ விடுங்க, விடு, நான் பாத்துக்கிறேன். ஏன் அஜய் வாய பொத்திட்டு இரு. விடாதீங்க, அவனை சாத்துங்க. யாராவது என் தமிழ் மேல கைய வச்சீங்க? இங்க என்ன நடக்குது? தொலைச்சிடும் தொலைச்சி. தமிழா, தினேஷ் நீங்க வா. மதனே இங்க வா. பாருங்கம்மா என்ன நடக்குது. பாத்துக்கிட்டா இருக்கேன், நீ வா இங்க வா. தினேஷே இங்க வாயா நீ. அஜய் சொல்லிக்கிட்டு இருக்கா போனா போய.
அவ ஏன் தமிழ் இன்னொரு பேர சொல்லி கூப்பிட்ட உழைச்சிடும் தொலைச்சி கூப்பிடக்கூடாதுன்னு அவ சொல்லலையே. அண்ணே விடுங்கண்ணே, அவன் சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். தமிழக்கா நீங்க உள்ள போங்கக்கா. தினேஷ் நீங்க வான்னு சொன்னேன். பாருங்கம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. தமிழே நீ உள்ள போ. தமிழே தமிழ் இதுக்கப்புறம் நான் விட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க நாமளே இல்ல. தினேஷ் இல்லம்மா இதுக்கப்புறம் இவன் அம்மா சொல்றேன்ல. ஓ முன்னால பிள்ளைல வளர்த்தியா, இப்ப ரவுடிகளை வளர்க்கலாம். அஜய் நீ வெளியில போன்னு சொன்னேன். என்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை? இவனை வெளியே தள்ளுங்க. காதாமரி அன்னைக்கிளி பொறுமையா இருக்கானா? அது ஒரு எல்லை வரைக்கும் தான். நீ என் பொறுமையா சோதிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப போற அன்னைக்கிளி இந்த காதாமரி பத்தி உனக்கு நல்லா தெரியும். உனக்கு எல்லாம் யாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னே தெரியாது. யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அன்னைக்கிளிக்கு நான் ஒரு நாள் மரியாதை கொடுக்க மாட்டேன். எங்க முன்னாடி அவங்க பேர சொல்லி கூட்டிட்டு இருந்த தொலைச்சிரும் தொலைச்சி. நீதான் ரவுடியாச்சே. ஒரு ரவுடி தனத்தெல்லாம் வேற எங்க வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. ஆமா நீ ஏன் இந்த வீட்டுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க? என்னம்மா நடக்குதுங்க? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவா நம்ம கோவத்தை தூண்டி பாக்குறான். ஏய் உனக்கு இங்க என்ன வேலை? போயிட்டு வெளிய போ. என்ன பெரியம்மா இப்படி சொல்லிடிய? ஆசையா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அவன் எதுக்கு வெளிய போனோம்? இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியவா இந்த அன்னக்கிளி. என்ன வெளிய போ சொல்லு பாப்போம். காலம் வரும் அப்ப அந்த அன்னக்கிளி சொல்லுவா. அந்த காலத்தை வர விடாம பண்ணதுக்கு தான் இந்த காதம்பரி வந்திருக்கா. இந்த காதம்பரிய பெத்தட இந்த அன்னக்கிளி தாங்கதான் மறந்துடாத. உனக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான். அந்த எல்லை முடியட்டும். அப்ப இந்த அன்னக்கிளி யாருன்னே உனக்கு நான் காட்டுறேன். இந்த அன்னக்கிளி தோத்ததா சரித்திரம் கிடையாது. புலி பதுங்கிறது பயந்தில்ல பாயறதுக்கு. அத மறந்துடாத. நீ நரி வேலை பார்த்தாலும் சரி, ஓநாய் வேலை பார்த்தாலும் சரி, இந்த அன்னக்கிளி கிட்ட நடக்காது, இந்த சிங்கத்துக்கிட்ட நடக்காது. அதான பார்த்தேன். வயசானாலும் உன் திமிர ஆணவம் அடங்கலையே. நீ என்கிட்ட உத வாங்க போற. என்கிட்ட இருக்க அடியாளுக்கு நீனா ஒண்ணுமே இல்ல. ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கு நீ இருந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். ஜாக்கிரதையா இரு. என்ன விட்டா ஓவரா மிரட்டுற? எங்க கை வச்சு பாரு தெரியும். என் புருஷனை தொற்றுவேன் வச்சிருவேன் ஏதாவது பேசுன வாய திறக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஒன்ன மாதிரி சலச்சலன்னு பேசிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு தேவைன்னா பேசுவோம். அன்னக்கிளி நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா உங்களுக்கு. இந்த வாட்டி பேர சொல்லிக்கிட்டே இருந்த அதுக்கப்புறம் தான் இருக்குது. அம்மா இங்க என்னமா நடக்குது? அஜய் ஒன்னதான் சொன்னேன் வெளிய போ. எதுக்கு நான் போனோம்? இந்த வாட்டில நின்னுட்டு இருந்த நான் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவேன். கிளம்பு கிளம்பல. இவனால என்ன பேச்சு? இவனை விட்டு வெளிய தள்ளுங்க. தமிழே தமிழே அஜய் அவ சொல்லட்டும் நான் போறேன். அது மட்டும் இல்ல என் பிள்ளைல பார்க்க வந்திருக்கேன். அம்மா நான் அப்படி ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ இன்னைக்கு எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அஜய் நான் பொறுமையா இருக்கேன்னு நினைக்காத. பொறுமைக்கு எல்லாம் இருக்குது. நீ வெளியில போன்னு சொன்னேன். தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் லட்சணம் தெரிஞ்சுதானே எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பிறகு உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? நீ கிளம்பு அஜய். என்னல நீ இவ கூட சேர்ந்துட்ட? பாருக்கா எதுக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. பாருக்கா பிரச்சனை உனக்கும் அம்மாக்கும் தானே. நீ மோதன்னா அம்மா கிட்ட மோது, அடுத்தவங்க வாழ்க்கையில மோதாத. இந்த தினேஷ் உனக்கு யாரு? இந்த தினேஷ் எனக்கு எவனானா? ஆனா அன்னைக்கு வேண்டி வந்தானே. அன்னைக்கு சம்பந்தப்பட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏக்கா நீ தப்பு பண்ற. உனக்கும் அம்மாக்கும் தான் பிரச்சனை. நீ அதை மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாம மத்தவங்க வாழ்க்கையில தலையிடாத. இப்ப நான் பேசிட்டே வச்சுட்டேன் கோபப்படாத. கொஞ்ச நாள் அந்த அண்ணா வீட்டு வளர்ந்தல அதான் புத்தி ஒட்டிக்கிட்டு போல. ஏக்கா நான் யாருக்கும் சப்போர்ட்டா பேசல. மத்தவங்க வாழ்க்கையில விளையாட கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஜய் நீ விட்டு கிளம்பு. தமிழ் சொல்லட்டும். அவதான் சொல்லிருக்கா நீ கிளம்பு. இல்ல பாத்துட்டு போறேன் பிள்ளைலாம். அன்னைக்கிளி பத்தி தெரியும். என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் இருக்குது. தொலைச்சிருவா கிளம்பிரு. எங்க அவனை இங்க அனுப்புங்க பாப்போம். அவன் இங்கதான் இருப்பான். அவன் இங்கதான் இருப்பான். அதுக்கு ஒரு நாள் இந்த அன்னைக்கிளி சம்மதிக்க மாட்டான். இந்த அன்னைக்கிட்ட மோதலா இருந்தா நேருக்கு நேர் மோது. இப்படி கீழோடி மோதாத. உன் தாத்தன மாதிரி. அன்னைக்கிளி இன்னொரு வாட்டி பேர சொல்லி கூப்பிட்ட தொலைச்சிருவன் தொலைச்சி. வெளில போட சொன்னேன். அதான் சொல்றல அஜய். நீ கிளம்பு அஜய். கிளம்பல சொன்னேன். என்ன பேச்ச வாங்கிட்ட? உன்னை பிடிச்சு வெளிய தள்ளுங்க. இவனெல்லாம் இவனை தள்ளாத முடியும். வெளியே போ. ஏன் எல்லாரும் என் மாமா கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? என் மாமா அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? சே நீங்களே மனுஷங்க தானா? நீங்க அப்பாவி மாமாவை இப்படி எல்லாரும் பாடா படுத்துறீங்க. என் மாமா இந்த என்ன தப்பு? நீங்களா இந்த வீட்ல இருக்கும்போது என் மாமா இருக்க கூடாதா? அம்மா எங்க இருந்தாலும் தமிழ் என் பக்கத்துல தானே இருக்கா. இதுக்கப்புறம் விட்டு வச்சா சரிபடாது. செங்கோலை எடுத்து வா. இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சா தானே. ஏ அஜய் வெளிய போன்னு சொன்னேன். வா தமிழ் வா. என் புருஷன் உன்னை ஏதாவது பண்ணதுக்குள்ள நீங்க என்ன போய்